சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் கும்பராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது, என்னென்ன விஷயங்களில் இவங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும், என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு ஆபத்துக்களை கொண்டு வரும், எந்தெந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்க ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பணவரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதனால் கும்பராசிக்காரங்க நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பம். பொதுவாக கும்பராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிற 12 ராசிகள்லேயே யாராலையும் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாள் பார்க்கும்போது இவங்க ரொம்பவே ஜாலி மைண்டில் எல்லாருக்கூடையும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவே அடுத்த நாள் பார்க்கும்போது ரொம்ப டெரராக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க, யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, நிறைய யோசிச்சுக்கிட்டேவும் இருப்பாங்க, தனிமையில் இருக்கணும் அப்படின்னும் ஆசைப்படுவாங்க. இதனாலேயே கும்பராசிக்காரங்களை அவ்வளவு சுலபத்தில் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இந்த ஆள் என்னையா ஒரு மாதிரி இருந்தான், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைச்சு எல்லாரும் குழம்பி போகக்கூடிய ஒரு அமைப்புல தான் கும்பராசிக்காரங்களோட குணாதிசயமே இருக்கும். அதே போல இவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி, டோட்டலா டிஃபரெண்டா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்குன்னு தனி முத்திரையை பதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏற்கனவே ஒருத்தங்க செஞ்சு வச்சிருக்கிறத அப்படியே காப்பி அடிச்சு நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு அந்த தனி பாதையில் கம்பீரமாக வெற்றி நடப்போடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்க யோசிக்காத ஒரு ஆங்கிளில் கும்பராசிக்காரங்க யோசிப்பாங்க. எல்லா விஷயங்கள்லையுமே இவங்க தனித்துவமாக முடிவுகளை எடுப்பாங்க. இந்த தனித்துவம் தான் கும்பராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலமே அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களோட இந்த தனித்துவம் தான் உங்களுக்கு பலமாக இருக்க போகுது. ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகுது. ஒரு சில அதிரடியான திருப்பு முனையையும் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கிரகங்கள் பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னாலும் உங்களோட தனித்தன்மை, தனித்திறமை மூலமா இந்த ஆடி மாசத்துல நீங்க கண்டிப்பா சாதனைகளை படைக்க போறீங்க. அதை 100% உறுதியா சொல்லுவேன். ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும். நீங்க சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தோட கிரக அமைப்புகளை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது, என்னதான் சனி பகவான் உங்க ராசிக்கு 2வது வீட்டிலேயே இருந்தாலும் இந்த மாதம் நீங்க இதுநாள் வரைக்கும் யோசிச்சு வச்ச விஷயங்களை ரொம்ப சூப்பரா செய்யக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. நீங்க போட்டு வச்சிருக்கிற திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. எதிர்காலத்தை நோக்கி நீங்க அடுத்த அடியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்கிற கும்பராசிக்காரங்க இந்த ஆடி மாசத்துல தொழில் தொடங்க தேவையான முயற்சிகளை எடுப்பீங்க. உங்களோட முயற்சிகளுக்கு இந்த மாசத்துல சப்போர்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு தேவையான பணம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் கைகளுக்கு வந்து சேரும். தொழில் தொடங்குறதுக்காக நீங்க பேங்க் லோன் மாதிரியான விஷயங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஆடி மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல சாதகமான பதில்கள் கிடைக்கும். ஒரு சில கும்பராசி அன்பர்கள் சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு தேவையான பூமி பூஜையை போடுறதுக்கு கூட இந்த ஆடி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிற கும்பராசிக்காரங்க தினம் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்காதீங்க. எடுக்கிற முடிவுகளை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பெரும்பாலும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பெரியவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தினம் ஒரு முடிவை மாற்றி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இந்த தொழில் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். மறுநாளே இந்த தொழில் வேண்டாம், நம்ம இந்த தொழிலை பார்க்கலாமே அப்படின்னு வேற ஒரு தொழிலுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. 3வது நாள் என்னன்னா 2 தொழிலுமே நமக்கு வேண்டாம், எங்கேயாவது வேலைக்கு போயிடலாம், அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு வரும். இதுவே வார கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்குமே, இன்னும் சேஃப்டியா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த ஆடி மாசத்துல வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மனசு அலைபாய ஆரம்பிக்கும். தொழில், இந்த தொழில் நல்லா இருக்குமா, அந்த தொழில் நல்லா இருக்குமா, அந்த தொழில தோத்துருவோமோ, இந்த தொழில நஷ்டமாயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான பயம் தேவையில்லாம உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அப்படிங்கிறதால தொழிலை தொடங்க முடியாம, தொழில இறங்க முடியாம நீங்க
பின்னடைவுகள் சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த ஆடி மாசத்துல இருக்குது. இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு முடிவை ஸ்ட்ராங்கா எடுங்க. தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்கீங்க அப்படின்னா என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை நோக்கி பயணப்படுங்க. அடுத்த ஸ்டெப்பை தாராளமா எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கிற கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் வேலைப்பளு அப்படிங்கிறது ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். பெரிய அளவில் வேலைப்பளு, உடல் சோர்வு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. வேலை செய்யற இடங்கள்லையும் பெரிய அளவில் பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ இந்த ஆடி மாசத்துல இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஒரு சில கும்பராசிக்காரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை செய்யற இடங்கள்ல நீங்க கொடுக்குற ஐடியாவுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீங்க கொடுக்குற புது புது ஐடியாக்களை வச்சு உங்களோட கம்பெனி வளரும். உங்க மேல் அதிகாரிகள் உங்களை நல்லாவே பாராட்டுவாங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சனி பகவான் 2வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வேலை செய்யற இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சின்ன சின்ன காயங்களை சந்திக்கிறதுக்கும் ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன விபத்துக்களை நீங்க வேலை செய்யற இடங்கள்ல சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல நீங்க டிராவல் பண்ணி வேலைக்கு போகக்கூடிய ஆட்களா இருக்கீங்க அப்படின்னாலும் டிராவல் டைம்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. வாகன பயணங்கள்ல எச்சரிக்கையா பண்ணுங்க. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆடி மாசத்துல அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதால எல்லா நேரமும் கவனமா இருங்க. முக்கியமா இரவு நேரத்தில் வாகன பயணங்கள் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பண வரவுல எந்த குறையும் இருக்காது. ஒரு சிலருக்கு திடீர் லாபங்கள், திடீர் பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமா எதிர்பாராத பண வரவு கிடைக்கிறதுக்கு கூட இந்த ஆடி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அப்படிங்கிறதால தேவையில்லாத பொருட்களை நீங்க தேடி தேடி வாங்கக்கூடிய ஒரு சில கிரக அமைப்புகளும் இருக்குது. அதை மனசுல வச்சுக்கிட்டு தேவையான செலவுகள், தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு பிரிச்சு செலவு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு மாச கடைசியில பண பற்றாக்குறையால தவிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களா இருந்தாலும் சரி, அத்தியாவசிய பொருட்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா உங்களோட சுய தேவைகளுக்கான பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் நமக்கு தேவை, என்ன பொருள் நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிறத சரியா யோசிச்சு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை ரொம்ப சிறப்பாகவே சேமிக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியம் இந்த ஆடி மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இது நாள் வரைக்கும் 2வது வீட்டில் இருந்தார். இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசிலேயே வந்து உட்கார்ந்துருவார். அப்படிங்கிறதால இந்த ஆடி மாதம் கண்டிப்பா ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பெரிய அளவிலான பாதிப்புகள், பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஆனா சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஒரு சில கும்பராசிக்காரங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் அது மூலமா மருத்துவ செலவுகளை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஆடி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே கவனக்குறைவா இருக்காதீங்க. நீங்களே உங்களுக்கு மருத்துவரா மாறிக்காதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி உடனடியா மருத்துவமனைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாகன பயணங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வேகத்தை குறைச்சி நிதானமாக பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் வருஷக்கட்டி வந்து நிற்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வளர்ச்சியும் உங்களோட சாதனையும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதனால் வித்தியாசமாக யோசிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.